விளையாடு விளையாடு ரீ-ரிலீஸ் நேற்று ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்கிறது பாபா ரீ-ரிலீஸ் இதோட ஒரு பெரிய வசூலாச்சு, ஆனால் இந்த படத்தை நீங்கள் பெரிய விஷயமா பேசுகிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது ரெண்டத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் தலைநகரம் 2, அஸ்வின்ஸு, அப்புறம் ரெஜினா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் தில்லுக்கு துட்டு. ஸோ 2016ஆம் ஆண்டு சந்தானம் அவர்களோட நடிப்பில் வந்த படம். அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, வசூல் எவ்வளோ, ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ வீடியோக்களை பொறுத்து முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. இது உங்க அண்ணன் கொடுத்த குத்துரை தான். ஸோ ஆமாங்க, சம்திங் உனக்கும் எனக்கும் தான். சம்திங்னு சொல்லலாம், இல்லை உனக்கும் எனக்கும் சொல்லலாம், இல்லை சம்திங் உனக்கும் எனக்கும் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ புஷ்பம்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் ராஜ் அப்படிங்கிறவர், அப்புறம் சதீஷ் யூசர்னு போட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்கு, அப்புறம் நவீன் ராக்ஸ், இளவரசன் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த லைக் அப்படிங்கிறத வீடியோ முடிச்சோட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை மறந்துட்டு போயிடுறீங்களான்னு தெரியல. அதனால் இப்போவே லைக் பண்ணிவிடுங்க. ஸோ தூமம் படத்தோட Day 3 கலெக்ஷன் கேரளாவில் 68 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். ஸோ 2 நாள் கூட ஒரு கோடியில் போயிட்டு இருந்தது. இப்போ சண்டேவே லட்சத்தில் போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கு இந்த படம். கேரளாவில் டோட்டலாக 3,66 லட்சமும், வேர்ல்டு வைடு 5,68 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இந்த வீக் டேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் தெரியும் இந்த படத்தோட வெர்டிக்ட். அதே மாதிரியே 1920 ஹாரர்ஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படிங்கிற படம் இந்தியா முழுக்க 2,15 லட்சம், வேர்ல்டு வைடு 2,35 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒருவேளை இதை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த படத்தோட இந்தியா டோட்டல் கலெக்ஷன் மட்டுமே 5,75 லட்சம், வேர்ல்டு வைடு 6,40 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 27 கோடி. ஆனால் இந்த படத்தோட வீக்கெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புவராக இருக்குது. போர் தொழில் படத்தோட Day 17 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,37 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,60 லட்சம். நேற்று மட்டும் ஒரு பெரிய வசூல் அப்படின்னு தான் சொல்லுவேன், 17வது நாள் அதுவும். ஸோ தமிழ்நாட்டில் 23,99 லட்சமும், வேர்ல்டு வைடு 29,79 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட வசூலை சொல்லும்போது ஒரு நண்பர் தொடர்ந்து நம்மகிட்ட சொல்கிறாரு, கேரளாவில் இந்த படம் அதிகமாக வசூல் பண்ணுது, நீங்கள் அதை குறிப்பிட்டு சொல்ல மாட்டீங்கன்னு. ஸோ நம்ம மோஸ்ட்லி சில படங்களுக்கு, நிறைய படங்களுக்கே நம்ம அப்படி தான் பண்ணுறோம். எப்படின்னா தமிழ்நாடு முக்கியமான ரீஜியன் கலெக்ஷன், மற்றதெல்லாம் நம்ம ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி, இல்லை வேர்ல்டு வைடு அப்படிங்கிற கலெக்ஷனில் தான் சேர்க்குறோம். ஸோ அப்படியே அவர் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், கேரளாவில் இது வரையும் கிட்டத்தட்ட 3 கோடி கிட்டே வசூலாகிருக்கு. ஆனால் 5 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க, 5 கோடி வசூல் ஆகலை, 3 கோடி தான் வசூலாகிருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா, நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸ் படி. ஸோ தண்டட்டி படத்தோட Day 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 19 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு நேற்று, வேர்ல்டு வைடு 21 லட்சம். ஸோ தண்டட்டி படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 50 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 56 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 3,20 லட்சம். ஆனால் இது வரையும் இந்த படமே வீக்கெண்டில் ஒரு புவரஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. பாயமொழி நீ எனக்கு Day 3 கலெக்ஷன் ஸோ 2 நாளை விட 3வது நாள் ஓரளவுக்கு பெட்டராக கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 38 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு நேற்று மட்டும். தமிழ்நாட்டில் டோட்டலாக 86 லட்சமும், வேர்ல்டு வைடு 90 லட்சமும். ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 5 கோடி. ஸோ இந்த படமே வீக்கெண்டில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு, அதுதான் உண்மை. அப்புறம் அஸ்வின்ஸ் படத்தோட Day 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 9 லட்சமும், வேர்ல்டு வைடு 24 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 34 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 33 லட்சமும், வேர்ல்டு வைடு 79 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமும் அவ்வளோதான் தெரியுது, க்ளீனாக தெரியுது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 3.5 கோடி. ரெஜினா Day 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம்.
ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக இது வரையும் 3 நாளில் 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 27 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 4 கோடி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், சுனைனா எப்படி ரெஜினா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு டைட்டிலில் ஒரு படம் நடித்து அந்த பேருக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தினாங்களோ, அந்த மாதிரி ரெஜினா வந்து சுனைனா அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நடித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேருக்கு வந்தளிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரெஜினா கெசன்ட்ரா நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்ததாக தலைநகரம் 2 Day 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 39 லட்சமும் வேர்ல்டு வைடு 42 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 18 லட்சம் இது வரையும் வந்து 3 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 28 லட்சம். ஸோ இந்த 6 படம் 7 படங்களில் தலைநகரம் ஒரு பெட்டரான வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல வசூலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 6 கோடி. ஆனால் ஒரு பெட்டரான வசூல் மீதியை கம்பேர் பண்ணும்போது, இப்போ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்லேயே இவன் வந்து ஒரு 35 மார்க்குக்கு 33 மார்க் எடுத்தான், 32 மார்க் எடுத்தான்னா அவனை ஓரளவுக்கு சரிப்பா இந்த 5 பேரை கம்பேர் பண்ணும்போது நீ பெட்டராக இருக்கப்பான்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெயிலான ஸ்டூடெண்ட்லேயும் ஒரு பெட்டரான ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம தலைநகரம் சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்தது ஆதிபுருஷ் படத்தோட Day 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 30 லட்சம், தமிழ்நாட்டில் 15 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 75 லட்சம். டோட்டலாக இந்தியா முழுக்க 8 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 5 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 9 கோடியே 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று மட்டும். ஸோ இந்த படத்தோட டோட்டல் ஆந்திரா கலெக்ஷன் 121 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 20 கோடி, தமிழ்நாட்டில் 4 கோடியே 98 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 97 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 163 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க 311 கோடியே 94 லட்சம் இந்த படம் வந்து இதுவரையும் 10 நாளில் கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓவர்சீஸில் 72 கோடியே 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 384 கோடியே 59 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிராஸ் கலெக்ஷன் டோட்டலாக வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 384 கோடியே 59 லட்சம். ஸோ அதுக்கடுத்ததான் வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸ். ஸோ டிஜிட்டலி ரீமாஸ்டர் பண்ணி ஒரு பயங்கரமாக ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீரிலீஸில் ஒரு படத்தை இந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த படத்தை தான் நம்ம சொல்ல முடியும். பாபா ரீரிலீஸு அது வந்து ஒரு பெரிய வசூல் எடுத்ததே, நீங்கள் ஏன் வந்து இந்த படத்தை பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு தொடர்ந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ பாபாவையுமே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய வசூல் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். ஆனால் எதுக்கு இந்த படம் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபா அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலீஸு. அதே மாதிரியே அந்த படம் வந்து ரீஎடிட் ரீடப்பிங் கிட்டத்தட்ட ஒரு புது பொலிவுடன் வந்தது. நிறையா கண்டென்ட்டே நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சு. 7 மந்திரங்கிறது 5 மந்திரமாகவும் நிறைய டைலாக் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்க கூட இதில் ஏதோ புதுசாக மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டமாக வரதுக்கான அந்த பாசிபிள் அந்த படத்துக்கு இருந்தது. ஆனால் வேட்டையாடு விளையாடு அப்படி கிடையாது. என்ன நம்ம 2006 வருஷம் என்ன படம் பார்த்தோமோ, கேடிவிலையும் சன் டிவிலையும் என்ன படம் பார்த்தோமோ அதை தான் இப்போ மறுபடியும் தியேட்டரில் கொஞ்சம் டிஜிட்டலி மாஸ்டர் பண்ணி அதுக்கு வந்து 4K குவாலிட்டியில் விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் 7.1 சரௌண்டிங் சவுண்டு அதுதான். ஆனால் அதே படம் தான். ஸோ ரீஎடிட் இன்டர்நேஷ்னல் ரிலீஸ்க்கும் அதே மாதிரியே எக்ஸாக்ட் என்ன இருந்ததோ அதையே வந்து ரீரிலீஸ் பண்ணுறதும் ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா ரீரிலீஸுங்கிறது அது ஒரு பெரிய ரிலீஸு, பெரிய ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிது, இன்டர்நேஷ்னலில் கிடச்சிது. அப்புறம் இந்த ரீரிலீஸை பற்றி நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம், அதை நான் இப்போ வசூலை சொல்லிடுறேன். அப்புறம் இன்னும் நிறையா பேர் வந்து வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸ் வந்து ஃபஸ்ட் டே வந்து 1.5 கோடி, செகண்ட் டே 2.5 கோடி, தேர்ட் டே வந்து 5 கோடியை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து கமல் ஃபேன் தான், அதுக்காக எக்ஸாகரேட் ஃபிகரை என்னால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம சொல்லிடுவோம். தமிழ்நாட்டில் 92 லட்சம் வந்து நேற்று 3வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து 1 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று மட்டும். ஸோ ஒரு பெரிய வசூல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது பெரிய வசூல். உண்மையிலே நீங்கள் வந்து பயங்கரமாக பெருமை தட்டிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய வசூல் ரீரிலீஸ்க்கு. தமிழ்நாட்டில் 1 கோடியே 56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக எல்லாமே சேர்த்து கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்த்து 1 கோடியே 80 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக இந்த ரீரிலீஸ் படங்கள் நம்ம கர்ணன் பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி 1001 பார்த்துருக்கோம், சிவாஜி ரீமாஸ்டர் வெர்ஷன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறையா ரீமாஸ்டர் வெர்ஷனே எக்கச்சக்கமாக வருது.
அந்த மாதிரி வரும்போது வெளிநாட்டில் சிங்கப்பூரில் மலேசியாலையோ இல்லை வேறு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த படம் அங்கே மோஸ்ட்லி இப்போ பாபா மட்டும்தான் அங்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. மோஸ்ட்லி இந்த கர்ணன் மாதிரி படமோ இல்லை வேறு எம்ஜிஆர் சிவாஜி அவங்களாம் நடித்த படங்களோ அங்கே ரிலீஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, அட்லீஸ்ட் அதெல்லாம் ஓடிடிலேயாவது எங்களுக்கு கொடுங்களேன் ரீமாஸ்டர் வெர்ஷன். ஆனால் அதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ஸோ இது வந்து வேட்டையாடு விளையாடு வரப்போகிற நாட்களில் எல்லா நாட்டிலையும் ரிலீஸ் ஆகணும். அப்படியே தேட்டரில் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் இதை ரீமாஸ்டர் வெர்ஷன் சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஓடிடிலையாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. ஸோ இது இல்லாமல் பழைய படங்கள் நிறையா படங்கள் வந்து ரீமாஸ்டர் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி ரீமாஸ்டர் வெர்ஷன் எல்லாத்தையும் வெளிநாட்டில் இருக்கவங்களால இங்கே வந்து தேட்டரில் வந்து பார்க்க முடியாது. நம்ம போய் பார்க்குறதுக்கான பாசிபிள் இருக்குது, நம்ம பார்க்கலாங்கிறது நம்மளோட ஆப்ஷன். ஆனால் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மேபி தேட்டரில் இல்லைனாலும் டிஜிட்டல் வெர்ஷனாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்காக, சினிமா பிரியர்களுக்காக ஏதாவது ஒரு ஓடிடி தளங்களில் இந்த மாதிரி ரீமாஸ்டர் வெர்ஷன்லாம் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களோட வேண்டுகோள். இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இதை வந்து நான் வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் தில்லுக்கு துட்டு படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ வழக்கமாக இந்த மாதிரி ஒரு ஹாரர் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இருந்துச்சு. அந்த சமயத்தில் ரொம்ப நம்மளை வந்து போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் ஓரளவுக்கு நம்மளை வந்து ஓரளவுக்கு திருப்திப்படுத்தினது, ஏன்னா வழக்கமாக சந்தானம் அவர்களோட கவுண்டர்லாம் நம்மளுக்கு பிடிக்கும். அந்த கவுண்டரு கொஞ்சம் பேய் படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 5,50,00,000. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து 14,80,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வசூல். வேர்ல்டு வைடு 17,50,00,000. ஸோ ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 8,85,00,000. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.